பகவான் புத்தாவதாரம் பண்ணார். எல்லாம் கௌதம புத்தர்னு நினைச்சுப்பா, அவர் கிடையாது. அதற்கும் முன்னே நல்ல விதமா வந்துட்டு அநியாயம் பண்ணணுங்கிறது அவன் நோக்கம், அசுரர்களுடைய நோக்கம். மறைங்கிறதும் சரிதான், வேதம்ங்கிறதும் சரிதான். என்றைக்கும் இன்னொருத்தருடைய முன்னேற்றத்திற்கு பிராமணன் தடையாக இருந்தானா சத்தியமாக கிடையாது. இவாள்லாம் மட்டும் அங்கேருந்து பிறந்தாலாம், பிராமணோசிய முகமாசீத்துன்னு சொல்லிட்டு நினைவுக்கு வரைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். பகவான் புத்தாவதாரம் பண்ணார். எல்லாம் கௌதம புத்தர்னு நினைச்சுப்பா, அவர் கிடையாது. அதற்கும் முன்னே பல காலம் முன்பே ஒரு அவதாரத்தை பகவான் செய்தார். கள்ள வேடம் கொண்டு போனார். கலந்தசுரரை உள்ளம் பேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்கள்னு சொல்லுமா போலே உள்ளம் பேதம் செய்துட்டு அசுரர்கள் எல்லாம் யாகாதிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேவர்களுக்கு நமக்கும் சண்டை வந்து அவள் தான் ஜெயிக்கிறா, எப்படி இல்லை அவன் யாகெல்லாம் பண்ணுறான், வேதாத்தியனம் பண்ணுறான், சரி நாமளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. தேவர்கள்லாம் கையை பிசைஞ்சாச்சுன்னு இப்படி ஆகிப்போச்சே. அவர்களும் இதெல்லாம் நல்ல வழிக்கு வந்துட்டு அநியாயம் பண்ணணும், நல்ல விதமாக வந்துட்டு அநியாயம் பண்ணணுங்கிறது அவன் நோக்கம், அசுரர்களுடைய நோக்கம். பகவானிடத்தில் போய் சரணம் புகுந்தார்கள். பகவான் பார்த்தார், நான் பார்த்துக்கிறேன்னுட்டு புத்தனாக வந்தார். இந்த யாகம் எல்லாம் போய் இதெல்லாம் யாக பசு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், இந்த பலியெல்லாம் கொடுக்கவே கூடாது, பசு வதைங்கிறது கூடாது, பசுனா மிருகம், இந்த மிருகத்தை அதில் பலியிடுவதெல்லாம் கூடாது, எல்லாம் போய் அஹிம்சையே மேலான தர்மம் அப்படின்லாம் உபதேசிக்க ஆரம்பித்தார். அந்த புத்தரை நாம் யாரும் வணங்குவதில்லை. இங்கே தான் முக்கியமான பாயிண்ட். அது பெருமானுடைய அவதாரங்கிறத யாவரும் இசைகிறார்கள், ஆனால் அவர் வணங்குறதில்லை. ஏன் வணங்குறதில்லை அப்படின்னா, வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களை சொல்பவன் பகவானாகவே இருப்பினும், அவ்வளவுதான் விஷயம். வேதம் பொய்ன்னு சொன்ன அவதாரம் அது பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் வேதம் பொய்ன்னு மோகன சாஸ்திரம்னுவா. அதனால தான் பௌத்தர்களுடைய சாஸ்திரங்களை எல்லாம் மோகன சாஸ்திரம். பௌத்தனை போலே அத்தனை இனிமையாக ஒருவனாலும் பேசவே முடியாதுன்னுவா. எத்தனை சுதிருடமான புத்தி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கலக்குகிற சாமர்த்தியம் அவர்களுக்கு உண்டு. இங்கே கலக்குவாரும் உண்டு, கலங்குவாரும் உண்டுன்னா. அதனால் அந்த மாதிரி கலக்கிற ஒரு சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. அந்த சாஸ்திரத்தை பகவானை பிரவர்த்திப்பித்தான். அதனால் எந்த வேதத்தாலே இறைவனை நாம் அறிகின்றோமோ அந்த வேதத்தை இறைவனே இல்லை என்று சொல்வானாயின் அந்த இறைவனும் தள்ளத்தக்கவனாகவே இருக்கிறான், நம்மாலே கை கொள்ளத்தக்கவனாக இல்லை. அந்த அளவுக்கு வேதத்திற்கு அந்த பிராதான்யம்ங்கிறது தரப்பட்டிருக்கிறது. ஆதவ் வேதா பிரமாணம்னு பராசர பட்டர் சொல்லுவர். எது மேலான சான்று நமக்குன்னா வேதம்தான் மேலான சான்று. பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை அவ்வப்போது அசுரர்கள் களவாடி சென்றார்கள்னால், நான் கூட சின்ன வயசில் நினைச்சுட்டு வேத புஸ்தகமாக வச்சிருந்தார் போல் இருக்கு, வந்து அசுரர்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டா, ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருந்தா இந்த பிரச்சனை கிடையாதோ இல்லையோ, அப்படி அவர் நினைவிலிருந்தே அபகரிக்கக்கூடிய சாமர்த்தியம் அசுரர்களுக்கு இருந்தது. அவர் நினைவிலிருந்தே அபகரிச்சுட்டு போயிட்டா. அதை திரும்பவும் காப்பாற்றி கொண்டு வந்து கொடுப்பது பகவானுடைய வேலை. அப்போ பிரம்மா கிட்ட இருந்து அந்த வேதங்கள் தொலைந்தால் அவர் என்ன சொல்றார், என்னுடைய தனம் போச்சு, என் செல்வம் போச்சு, என் கண் போச்சுங்கிறார் அவர். அப்போ பாரதத்தினுடைய ஒரு பெருங்கொடை எதுன்னு கேட்டால் வேதங்களை இந்த உலகிற்கு அளித்தமை. அது ரொம்ப பெரிய கொடை. இன்றைக்கு வரைக்கும் இந்த வேத காலம் இதுதான் பல பேர் அவர் ஆராய்ச்சி எல்லாம் நிறைய பண்றாள் இல்லையோ, இதுதான் வேத காலம் அப்படி சொல்ல தெரிந்தவர்களுக்கு, சரி இவ்வளவு தூரம் கிட்ட வந்துட்டீங்கோ, இதுதான் காலம்னு எல்லாம் சொல்றீங்கோ, அந்த மொழியை பார்த்தால், அந்த எழுத்துக்களை பார்த்தால், வாக்கியங்களை பார்த்தால் இன்ன காலம் என்று அறுதியிட இந்த ஆதாரங்களே போதும்னு எல்லாம் சொல்றாள் இல்லையோவா. யார் எழுதினான்னு சொல்லிட்டு போங்களேன்னா அதில் எத்தனை மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் ஒரு விதமாக ஆராய்ச்சியை பண்ணிட்டு தன்னுடைய ஆராய்ச்சி தான் சரிங்கிறா, ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. கடைசியில் எந்த வழிக்கு நாம் வந்துவிடணும்னா வேதம் அபௌருஷேயம், அதுவே சௌக்கியமாக இருக்குது இப்போ. ஏன்னா அவாவா சொல்கிற கருத்துக்களை பார்த்தா இன்னும் மேலான குழப்பங்கள் தான் நமக்கு ஏற்படுகிறது. ஏற்கனவே வேதத்திற்கு மறைன்னு பெயரை வைத்து அது பல குழப்பங்களை விளைக்க வல்லதுன்னு பேரே வச்சிருக்காரு. வேதம்னா என்ன, வேதயதீதி வேதா, அறியாத ஒன்றை எதொன்று எடுத்து சொல்லுமோ அது வேதம். எதொன்று நம்மிடம் உண்மை பொருள்களை மறைத்து காக்குமோ, நம்மிடமிருந்து மறைத்து காக்குமோ அது மறைன்னா. இப்போ அது எடுத்து சொல்லுமா இல்லை மறைச்சு வைக்குமா, நான் ரெண்டும் பண்ணுன்னா. அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லும், அனதிகாரிகளிடமிருந்து தன்னை மறைத்து தற்காத்து கொள்ளும். இதுதான் வேதம் மறை. அது ஆழ்வார் பாடினார், மறையாய நாள் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரேன்னு பாடினார். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் உபயோகப்படுத்தினார். மறைங்கிறதும் சரிதான், வேதம்ங்கிறதும் சரிதான். அந்த வேதம்ங்கிறது பாரதத்தினுடைய பெருங்கொடை. இப்போ 4 நாளாக பார்த்தோம்னா 4 வேதங்கள்ங்கிறோம். வேதவியாசர் அவர் தான் பகுத்து கொடுத்தார். அதனால தான் வியாசர்னா பிரிப்பவர்னு அர்த்தம். அந்த நாளில் வேடிக்கையாக கேட்பாளாம், கல்யாணமாகி ஒரு நாட்டு பெண், இப்போ மாட்டு பொண்ணுன்றோமே,
வந்தா போல் இருக்கு, ஆற்றுக்கு வந்தால் கொஞ்ச நாள் ஏதோ குடும்பத்தில் ஏதோ அவ காரணமாக என்னன்னு தெரியல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு, குடும்பம் பிரிஞ்சு போயிடுத்து. அதனால் அன்றைக்கே நான் வியாசர் வந்துட்டாருன்னு கல்யாணத்தன்னைக்கே தெரிஞ்சுதுன்னா, ஏன்னா பிரிக்கிறவர்னு பேர். வியாசர் பிரிக்கிறவர், அவர் வேதங்களை பிரிச்சார். பாவம் இந்த குடும்பத்தையும் பிரித்த பாவம் அவருக்கு கிடையாது. அவர் வேதங்களை பகுத்து கொடுத்தார். ஒரு மூட்டையாக இருந்த வேதங்களை பிரித்து இதுதான் யஜுர்வேதம், இதுதான் சாமவேதம் அப்படின்னு அவர் அதர்வ வேதம் எல்லாத்தையும் பிரித்து ருக்வேதம் முதலானவைகள் பிரித்து கொடுத்தார் அவர். அப்போ இந்த தேசத்துக்கு ஏற்றம் என்னன்னா, 4 வகை வேதம் என்ன, 4 வகை வருணங்கள் என்ன, 4 வகை ஆசிரமங்கள் என்ன, 4 வகை புருஷார்த்தங்கள் என்ன, இவை யாவத்தையும் உலகிற்கு காட்டிய புண்ணிய பூமி இது. 4 வேதங்கள் அனைவருக்கும் தெரியும். 4 வகை ஆசிரமம், பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசாசிரமம். அதில் வானப்பிரஸ்தாசிரமங்கிறது கலியுகத்தில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிகாரம் கிடையாது. அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கும் இப்போ அதிகாரம் கிடையாது. பண்ணவும் முடியாதுங்கிறது அடுத்தது, பண்ணவும் கூடாதுன்னுவா. அதே போல் வானப்பிரஸ்தாசிரமமும் கலிகாலத்தில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக காடு வேணும். உங்களுக்கு எல்லாத்தையும் தான் அழிச்சு வச்சுருக்கோமே, காடே இல்லை, எங்கே போய் வானப்பிரஸ்தாசிரமத்தை பண்ணுறது? அதனால் வானப்பிரஸ்தாசிரமம் ஒருவேளை அதனால் இல்லைன்னு சொல்லிட்டாலும் என்னமோ. அப்போ 4 வகை ஆசிரமங்கள், வருணங்கள். 4 வகை வருணங்கள் யாவருக்கும் தெரியும். பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரர்களாகிற 4 வகை வருணங்கள். பிராமணர்களுடைய ஒரு ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் பிராமணர்களை பற்றி இருக்கிற ஒரு தவறான அபிப்பிராயத்தை களைய வேண்டிய ஒரு பொறுப்பு பிராமணர்களுக்கும் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக எப்படி கடந்து போவோம்னா, எத்தையோ சொல்லிட்டு போகிறான், அதை பற்றி நமக்கு என்ன வந்தது, நல்ல விஷயந்தான் அது. அதனால தான் இன்னமும் எத்தனை இவர்களை சொன்னாலும் இவர்கள் பொறுமையாக போகிறார்கள்ங்கிறது அது பலகீனமாக பார்க்கப்பட்டாலும் அதுக்குள்ளே ஒரு பலமும் இருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம வேலை உண்டு, முன்னேறதுக்கு எந்த வழி, எத்தனை கதவுகளை அடைத்து வைத்தாலும் எந்த ஒரு துவாரம் சிறிதாக நாம் உள்ளே நுழைவதற்கு தயாராக சரியாக இருக்கிறதோ அதற்கு தகுதியாக நம்மை பொருத்தி கொண்டு உள்ளே நுழைந்து சாதிக்கிற ஆற்றல், வல்லமை அது இயற்கையாகவே நமக்கு வாய்த்திருக்கிறது. அது தெய்வம் தந்த கொடை. அது அதற்கும் சிலர் பொறாமைப்படுகிறார்கள். அது இருக்கட்டும், எத்தனை கதவுகளை அடைச்சி வச்சாலும் ஏதோ ஒரு துவாரம் வழியாக அவன் நுழைஞ்சு புறப்பட்டு விடுறான்னா அது நம்முடைய சாமர்த்தியம், அது தெய்வத்தினுடைய பலம். நம்ம சாமர்த்தியம் சொல்றதே தப்பு. அவருடைய பலத்தால் முன்னேறுகிறோம்னு வைத்துக் கொள்வோம். என்றைக்கும் இன்னொருத்தருடைய முன்னேற்றத்திற்கு பிராமணன் தடையாக இருந்தானா சத்தியமாக கிடையாது. அதில் சந்தேகமே வேண்டாம். இப்போ சாதாரணமாக புருஷ சூக்தத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு பெருங்கிளர்ச்சி செய்வார் பலர் உண்டு. இவாள்லாம் மட்டும் அங்கேருந்து பிறந்தாளாம், பிராமணோசிய முகமாசீத்துன்னு சொல்லிட்டு பெருமானுடைய முகத்திலிருந்து தோன்றினார்கள். சரி, அடுத்தது சூதரன் எங்கேருந்து பிறந்தான்னு பார்த்தால் அவன் பெருமானுடைய பாதத்திலிருந்து பிறந்தாங்கிறான்னா இதை ஒரு இழப்பமாக, ஒரு இகழ்ச்சியாக அவர்கள் கருதுகிறார்கள். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன்னா, இந்த பாக்கியத்தையே நமக்கு கொடுக்கலேன்னு நாம் கேட்டுடுவோம். அவனுடைய திருவடிகளிலிருந்து புறப்படுகைன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா? இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்மாழ்வார்னு ரொம்ப பிரசித்தர், ஆழ்வார்களுக்குள்ளே பிரதானர். அவர் வேளாளர் குடியிலே பிறந்தவர். அவருடைய வருணத்தின்படி பார்த்தோம்னு சொன்னால், அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். சூத்ர யோனியிலே அவதரித்தவர், சூத்ர ஜாதியிலே பிறந்தவர். ஆனால் அவருக்கு பகவான் கொடுத்த வரம் என்னன்னா, என் திருவடி நிலைகள் உன் பெயராலே அழைக்கப்படும்னார். இன்னைக்கும் நீங்க வைணவ ஆலயங்களுக்கு போனா தீர்த்தம் வாங்கிக்கிறீங்கோ, ஷட்டாரி அப்படின்னு நாம நிற்போம். அந்த ஷட்டாரினா ஷடகோபன், அதுதான் ஷட்டாரி. நம்மாழ்வாருடைய திருநாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துன்னு அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுவார், நம்ம தலையில வைத்து ஆசீர்வாதம் பண்ணுமா போல இறைவனுடைய அனுகிரகத்தை நம்மிடம் கடத்துவார். அந்த ஷட்டாரி மூலமாக அந்த பெருமானுடைய பாதங்களுக்கு என்ன பெயர் தரப்பட்டிருக்கிறதுனால், எந்த ஜாதி இறைவனுடைய திருவடிகளிலிருந்து உண்டாயித்து என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஜாதிக்கு பெருமை சேர்த்தவரான நம்மாழ்வாருடைய திருநாமம் அந்த திருவடிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது முதல் ஏத்தம். நீ எந்த ஜாதியிலே எந்த வருணத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் அந்த திருவடிகளை தலைமையிலே தாங்கியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு நியமமும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பிராமணராக இருக்கிறவர் அங்கே போயிட்டோ, இதுவா பெருமானுடைய திருவடிகள்லேருந்து புறப்பட்டவா சூத்ரர்கள், சூத்ர ஜாதியிலே திருவவதரித்தவர் நம்மாழ்வார், அவர் பெயர் தான் ஷட்டாரிக்கு இருக்கு, என் தலையில் வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தரும் இப்போ சொல்லலை. அந்த ஜாதிக்கே எத்தனை பெரிய ஏத்தம் தரப்பட்டிருக்கு பாருங்க. அடியன் அடிக்கடி இன்னொன்று சொல்றது உண்டு, அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம்னு நிறைய பேசுகிறாள். இல்லையோ, சட்டம் போட்டுட்டா எந்த பிராமணனும் போய் அதை எதிர்த்துண்டெல்லாம் போய் ஒன்றும் சாதிக்கு போகிறது பெரிய அறப்போராட்டமெல்லாம் இப்போ யாரும் நடத்த போகிறது இல்லை. நடக்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கு, சரி ஆகட்டும். ஆனால் இது தேவையான ஒரு கேள்வி வரும்போது கூச்சல் போடுறவாள்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப லகுவாக மறந்துடுறா. ஒரு காலத்தில் என்ன கேட்டா, கோயிலுக்குள்ளே நாங்களும் போவோம்னு கேட்டா.
சாதிச்சா. சரி, வந்தாச்சு, எல்லாரும் போகலாம். இப்போ யாரும் தடுக்க போகிறதில்லை. இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்பே ராமானுஜர் செய்து காட்டிய சமாச்சாரங்கள் இருக்கட்டும். எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டா வரா, நல்ல நல்ல விஷயம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே நமக்கு இல்லை. இப்போ மெல்ல மெல்ல அடுத்தது நானும் பூஜை செய்ய வேண்டும்னு ஒரு குரல், நானே தெய்வமாக நிற்பேன்னு ஒரு குரல் வரலாம். என்னை நிற்க வச்சு அபிஷேகம் பண்ணால் என்ன தப்பு? நானே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையானா? சர்வாந்தரியாமி எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அப்படின்னா நீ வந்து எனக்கு தண்ணி கொட்டு, நான் என்ன சொல்லுவேன், எனக்குள்ளேயும் தான் இருக்கார், நீ கொட்டுறியான்னு கேட்பான். முதல்ல நீ தண்ணி கொட்டு, அபிஷேகம் பண்ணு, பாலெல்லாம் கொண்டு, அப்புறம் நானும் பண்ணுறேன். அப்படின்லாம் இந்த ஆசைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. இங்கே ரொம்ப சுலபமாக இவர்கள் மறந்து விடுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களே, நீங்கள் ஆசைப்படாமலே இறைவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் என்று என்றேனும் நீங்கள் உணர்ந்ததுண்டா? இந்த கேள்வி முக்கியமாக கேட்கணும். ஏன்னா போய் தீர்த்தம் வாங்கிட்டோம்னா அந்த ஷடாரி உள்ளே இருந்து எழுந்தருள பண்ணப்பட்டு வந்து அந்த அர்ச்சக சுவாமி அதை கொண்டு வந்துட்டு நாம நிற்கிற இடத்துல நம்ம தலையில் அதை வச்சுட்டு போறாரு. அதற்கு ஆகம ரீதியா பிரதிஷ்டை உண்டு. ஷடாரிங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆகம ரீதியா அதற்கு பிரதிஷ்டை உண்டு. பகவானுக்கு செய்யப்படுமா போல பூஜைகள் அதற்கும் உண்டு. அதை கொண்டு வந்து நம்ம தலையில வைக்கிறான்னா என்ன அர்த்தம்? பெருமாள் என்ன சொல்றாரு? நீ என்னடா என்ன தொடர்றது? நீ நிக்கிற இடத்துல வந்து நான் உன்னை தொட்டுட்டு போறேங்கிறார். என்னைக்காவது ஒருத்தன் அதை நினைச்சு பெருமிதம் அடைந்திருப்பானா? தொடணும்னு கொடி பிடிக்கிறவர்கள், போராட்டம் நடத்துகிறவர்கள், தெய்வமே வந்து என்னை தொட்டுட்டு போனார்னு ஒரு நாள் தேங்க்ஸ் சொல்லியிருப்பானா? கிடையாது. எதுக்கு இந்த கதையெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னதான் 4 விதமான பிரிவுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்தணர்கள், அதற்கு மேலே க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள்ங்கிற வார்த்தைக்கே இவர்கள் ஏதோ தப்பிதமாக அவர்கள் மனம் போனபடி அர்த்தத்தை கல்பித்து கொண்டு அந்த வார்த்தையே ஒரு இழி சொல்லாக இவர்கள் கருதுகிறார்கள். நினைவுக்கு வரைச்ச இன்னொன்னு சொல்றேன். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம விழுந்து பெரியவர்களை வணங்கும் போது அடியேன் தாசன் என்று சொல்கிற மரபு உண்டு. சாஸ்திரங்களின் படி பார்த்தால் இந்த தாசன்கிற சப்தம், அந்த அடைமொழி யாருக்கு சேர்ந்ததுனால் 4ஆம் வருணத்தவர்களுக்கு சேர்ந்தது. இது கவனமா கேட்க வேண்டிய அம்சம். பிராமணர்கள் தங்களை ஷர்மன் சொல்லும்போது விழுந்து சேவிச்சு என்ன சொல்றோம்? இன்ன ஷர்மான்னு சொல்லி தானே அபிவாதனம் பண்ணுகிறோம். அஸ்மி போ அப்படின்னு சொல்லி வணங்க வேண்டும். அதை கேட்டுட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணணும். யாரை வணங்குகிறோமோ அவர் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். இதை வருமான க்ஷத்திரியர்கள் போட்டுப்பா, குப்தானுட்டு வைசியர்கள் போட்டுப்பா. இந்த தாச சப்தம் யாருக்குன்னா சூத்ரர்களுக்கு தான் தாச சப்தம். ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமாக ராமானுஜாச்சாரியருடைய பெரிய ஏற்பாடு என்னன்னா, நீ என்னவாக இருந்தாலும் தாசன் தான் விட்டார். இது 1000 வருஷம் முன்னாடி பண்ணுறது எத்தனை சிரமம்னு பாருங்க. ஒரு அந்தணனை பார்த்துட்டு நீ தாசன்னு ஒன்று அறிமுகப்படுத்திக்கோன்னு சொன்னால் அத்தனை சுலபமாக அவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம், அந்த காலம் நிலவி வந்த காலம். ஏன் தாசன்னு சொல்லணும்னா, உன்னுடைய ஆன்மாவினுடைய இயல்போடே பார்த்தால் நீ நிச்சயமாக பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தாசன். அதனால உன்னை தாசன்னு தான் நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். சூத்ரனுக்கு என்ன பெருமை இதனாலே சொல்லப்பட்டதுன்னா, இயல்பாகவே அவனிடத்திலே அந்த தாசியம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது இயல்பாகவே வாய்க்க பெற்றிருக்கிறது. ராமானுஜர் காவேரிக்கு தீர்த்தமாடுறதுக்கு போவார். நன்னா கேளுங்க. குளிக்கிறதுக்கு முன்ன முதலியாண்டான்கிற அந்தணருடைய கையை பிடித்து கொண்டு போவார். குளித்து விட்டு வரும்போது பிள்ளையுரங்காவில்லிங்கிற ஒரு தாசர் 4ஆம் வருணத்திலே பிறந்தவர் அவர் தோளில் கை வச்சுட்டு வருவார். இதனை மாற்றி செய்கிறார் போல் இருக்கே. போச்சே, குளிக்கிறதுக்கு முன்ன நம்ம யார் மேலே பட்டாலும் ஒன்றும் குறவில்லை, வந்த அப்புறம் கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேண்டாமா, ஏன் இப்படி செய்கிறார்னு ஒரே சலச்சலப்பு. ராமானுஜர் அழகா பதில் சொன்னார், நான் என்னதான் என்ன தாசன் தாசன்னு சொல்லி கொண்டாலும் உள்ளுக்குள்ளே விப்ரன்கிற ஒரு அடையாளம் எனக்குன்னு இருக்கு. எல்லாம் இந்த உடம்போட வந்தது உடம்போட போகிறது, அது வேற விஷயம். உள்ளுக்குள்ளே நான் பிராமணன், பிராமணன் சொன்னால் வருணங்களுக்குள்ளே உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் என்னையும் அறியாமல் என் மனத்திலே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னதான் தாசன் தாசன் சொல்லிண்டாலும் ஒரு ஆவணியை விட்டம் வந்துருத்துனா போஸ்ட் போடுறோமா இல்லையா? காயத்ரி ஜப்பம் வந்துருத்துனா போஸ்ட் போடுறோமா இல்லையா? அப்படியே உட்காந்துருக்கான், இப்படி உட்காந்துருக்கேன், இப்போ ஃபோட்டோ எடு அப்படின்னு அந்த பட்டெல்லாம் போத்திண்டு பண்ணுற 108 காயத்ரிக்கு 1008 கூட இல்லை. இந்த 108 காயத்ரிக்கே ஃபோட்டோமா இன்ஸ்டாவில் ஏற்றினோமா, ஃபேஸ்புக்கில் ஏற்றினோமான்னு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நாம என்ன இன்னைக்கு நம்ம நாள், அதனால தான் பார்த்தா ஆவணியை விட்ட தண்ணிக்கு நாங்கள் இந்த விலங்குக்கு பூணலை போடுறோம், அந்த விலங்குக்கு பூணல் போடுறோம். ஏன்னா நாம கொஞ்சம் அந்த நாளை ரொம்ப பெருமையாக கருதுகிறோங்கிறது பிறருக்கு தெரியும்படியாக நாமும் நடந்து கொள்கிறோம். அப்படி வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். அப்போ அந்த நாளில் நாம் அப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னா ராமானுஜர் சொன்னார், என்ன இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் நான் பிராமணங்கிற அந்த ஒரு அழுக்கு என் மனசுலே இருக்கக்கூடும்னார். அது அழுக்குன்னு சொல்லலாம், ஆனால் கர்வமாக அது பரிணமிச்சு கொடுத்தோன்னா அழுக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கர்வம் இல்லைன்னா எல்லாம் சரிதான், கர்வம் ஆகிடுத்துனா அது அழுக்கு தானே. அவர் சொல்கிறார், இந்த பிள்ளைவிரங்காவில்லி தாசர் அவரை ஏன் தொடரேன்னா, அவர் தாசன்னு சொல்கிறாருன்னா இயல்பாக சொல்கிறார், அது நேச்சர் அவருக்கு. பாருங்களேன்,
அவர் சர்மனா இருந்துட்டு தாசன்னு சொல்லிக்கல, நான் சர்மன்னு சொல்லிட்டு தாசன்னு சொல்லிக்கிறேன். அவர் தாசன்னு சொல்றாருன்னா இயல்பா சொல்றார், அவரை தொட்டு என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறேன். என்னுடைய அகங்காரங்களை, அந்த கல்மிஷங்களை எல்லாம் நான் போக்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொண்டார். அதனால 4 வருணங்களிலே இன்னது உயர்ந்தது இன்னது தாழ்ந்தது என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அவரவர்களுக்கென்று பணிகள் கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, அதைத்தான் செய்ய வேண்டும். அதுக்கு மேல ஆசிரமங்களையும் பார்த்தாச்சு. புருஷார்த்தங்கள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 வகை புருஷார்த்தங்களையும் இந்த புண்ணிய பூமி பாரதம் தான் காட்டி கொடுத்திருக்கிறது. அப்ப வேதத்துக்கு பிராமாண்யம், வேதமே பிரதானம், நமக்கு வேதம்தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறதுங்கிறத ஓரளவு விவரித்தேன். அதுக்கு மேலே அழகிய தன்மையை உடையவன் எவனோ அவன் அந்தணன். அவர்கள் பிரார்த்தனை எப்படி இருக்கும்னா, என்னுடைய ரொட்டி துண்டை எனக்கு கொடுன்னு இருக்கும். ஆனா ரந்தி தேவன் லெவலுக்கெல்லாம் இல்லை, அவர் வேற லெவல். இன்னைக்கு பசங்கள்லாம் சொல்ற அளவுலயே கேட்டா அது வேற லெவல்ங்கிறாளே ரந்தி. சாமானியன் நம்ம கிட்ட என்ன தெரியுமா கேட்கறான், என்ன சாமி நீ போய் இதை செஞ்சுக்கிட்டு கேட்கறனா இல்லையா, நீ இருக்கிறத தொலைக்கவும் வேண்டாம், புதுசா ஒன்னு சம்பாதிச்சுக்கவும் வேண்டாம்.